உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் மாவட்டம் பல விஷயங்களுக்கு பெயர் பெற்றது. புகழ்பெற்ற கவிஞர் காகா ஹத்ராச்சி அங்கிருக்கும் பெருங்காயம், நெய், ரபடி போன்றவை. ஆனால் ஒரு பெயர் இருக்கிறது, அதை சிலரே அறிவார்கள். ஒரு பெரிய கிளர்ச்சியாளர், சமூக சேவகர், சிந்தனையாளர் மற்றும் தலைவர் ராஜா மகேந்திர பிரதாப். ஆரியன் பேஷ்வா என்று அழைக்கப்பட்ட ராஜா மகேந்திர பிரதாப் இந்தியாவின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக இருந்தார். நாட்டின் இளைஞர்களிடம் நான் கூறுவேன், அவர்களுக்கு எப்போதெல்லாம் ஏதாவது இலக்கு கடினமாக தோன்றுகிறதோ, சில சிரமங்கள் தென்படுகிறதோ, அப்போது உங்களிடம் எனது வேண்டுகோள் இதுதான். நீங்கள் ராஜா மகேந்திர பிரதாப் ஜியை நிச்சயம் நினைத்து பாருங்கள். உங்கள் தைரியம் பல மடங்கு உயரும். வணக்கம், நான் ஹர்ப்ரீத் கவுர். இன்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நின்று இந்தியாவிற்கு வெளியே ஒரு நாடு கடத்தப்பட்ட அரசாங்கத்தை உருவாக்கி ஆங்கிலேயர்களுக்கு பகிரங்க சவால் விடுத்த ஒரு ராஜாவின் கதை. நாடு கடத்தப்பட்ட அரசாங்கம் என்பது ஆங்கிலேயர் ஆட்சியின் போது சுதந்திர இந்திய அரசாங்கத்தை அறிவிப்பதாகும். டிசம்பர் 1, 1886 ஆண்டு முர்ச்சான் சமஸ்தானத்தின் ஜாட் மன்னர் கன்ஷியாம் சிங்கிற்கு 3வது மகனாக பிறந்தார். அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் மகேந்திர பிரதாப். இந்த சமஸ்தானம் தற்போதைய உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் மாவட்டத்தில் இருந்தது. அவருக்கு 3 வயதாக இருந்தபோது ஹத்ராஸ் மன்னர் ஹர் நாராயண் சிங் அவரை மகனாக தத்தெடுத்தார். வாலிப வயதை எட்டியதும் ஜிந்த் சமஸ்தானத்தைச் சேர்ந்த பல்வீர் கவுரை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் நடந்தபோது மகேந்திரா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார். ஜிந்த் சமஸ்தான மன்னரின் இளவரசியுடன் சங்க்ரூரில் திருமணம் நடந்த போது 2 சிறப்பு ரயில்கள் ஊர்வலமாக சென்றதாக கூறப்படுகிறது. திருமணம் மிகவும் விமரிசையாக நடந்தது. திருமணத்திற்கு பிறகு மகேந்திர பிரதாப் எப்போதெல்லாம் மாமியார் வீட்டிற்கு சென்றாரோ அப்போதெல்லாம் அவருக்கு 11 பீரங்கி குண்டுகள் முழங்க மரியாதை அளிக்கப்பட்டது. நிலையத்தில் அனைத்து அதிகாரிகளும் அவரை வரவேற்றனர். திருமணத்திற்கு பிறகு ஒரு மகள் பிறந்தாள். அவளுக்கு பக்தி என்று பெயரிடப்பட்டது. அதன் பிறகு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு பிரேம் என்று பெயரிடப்பட்டது. அவர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நிறைய பயணம் செய்தார். இந்த பயணங்களின் மூலமே ஆரிய சமாஜத்தின் சுதந்திர போராட்டத்தின் தாக்கம் அவர் மீது ஏற்படத் தொடங்கியது. டேராடூனில் இருந்து நிர்பல் சேவக் என்ற செய்தித்தாளை வெளியிடத் தொடங்கினார். அதில் ஜெர்மனிக்கு ஆதரவாக எழுதிய கட்டுரைகளால் அவருக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதை அவர் செலுத்திவிட்டார். ஆனால் நாட்டை விடுவிக்கும் அவரது விருப்பம் மேலும் வலுவடைந்தது. இது ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்ததும் அவரது பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனால் பாஸ்போர்ட் இல்லாமலேயே தனது நிறுவனத்தின் B&O ஸ்டீமர் மூலம் இங்கிலாந்துக்கு புறப்பட்டார். இந்த பயணத்தில் ஆரிய சமாஜத்தின் பெரிய தலைவர் சுவாமி ஸ்ரத்தானந்த் ஜியின் மூத்த மகனும் அவருடன் இருந்தார். அதன் பிறகு அவர் ஜெர்மனியின் ஆட்சியாளர் கைசரை சந்தித்து இந்தியாவின் சுதந்திரத்திற்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதிமொழி பெற்றார். அங்கிருந்து புடாபெஸ்ட், பல்கேரியா, துருக்கி வழியாக ஆப்கானிஸ்தானை அடைந்து ஆப்கானிய மன்னரை சந்தித்தார். அங்கிருந்து டிசம்பர் 1, 1915 காபூலில் இருந்து இந்தியாவிற்கான தற்காலிக அரசாங்கம் அறிவிக்கப்பட்டது. அதன் தலைவராக ராஜா மகேந்திர பிரதாப் சிங் பொறுப்பேற்றார். அந்த நாட்களில் ஆப்கானிஸ்தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரை தொடங்கியது. ராஜா மகேந்திர பிரதாப் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள ரஷ்யா சென்று லெனினை சந்தித்தார். ஆனால் லெனினிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை. அவர் மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பினார். 32 ஆண்டுகள் நாட்டிற்கு வெளியே இருந்த ராஜா மகேந்திர பிரதாப் சிங் இந்தியாவை விடுவிப்பதற்கான முயற்சிகளுக்காக ஜெர்மனி, ரஷ்யா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளிடம் உதவி கோரினார். அவர் ஒரு தனி மனிதனால் அரிதாகவே செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் அவர் செய்தார். அவர் 1920 முதல் 1946 வரை வெளிநாடுகளில் பயணம் செய்தார். உலக நட்பு சங்கத்தை நிறுவினார். இறுதியாக 1946 இந்தியா திரும்பினார். சர்தார் படேலின் மகள் மணி பெண் அவரை வரவேற்க கல்கத்தா விமான நிலையத்திற்கு சென்றார். ஆனால் ஜவஹர்லால் நேருவின் வெளியுறவு கொள்கையில்
ஜெர்மனியும் ஜப்பானும் நட்பு நாடுகளாக இருக்கவில்லை. ராஜா மகேந்திர பிரதாப் சிங் இந்த நாடுகளிடம் உதவி கேட்டு சுதந்திர போராட்டத்தை தொடங்கினார். இத்தகைய சூழ்நிலையில் பிரிட்டனின் அழுத்தத்தால் ராஜா மகேந்திர பிரதாப்பிற்கு காங்கிரஸில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. இருப்பினும் 1957 அவர் மதுராவில் இருந்து தேர்தலில் போட்டியிட்டு சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்றார். ஆனால் அக்கால காங்கிரஸ் அரசாங்கங்களின் போது அவருக்கு எந்த முக்கிய பொறுப்பையும் வகிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் சமூக சேவையே அவரது இலக்காக இருந்தது. அதன் காரணமாக ராஜா மகேந்திர பிரதாப் ஒரு அறக்கட்டளையை நிறுவினார். அவர் தனது சமஸ்தானத்தின் 5 கிராமங்கள், பிருந்தாவன் அரண்மனை மற்றும் பல அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை தானமாக வழங்கினார். அது மட்டுமின்றி பிருந்தாவனத்தில் 80 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. இதை அவர் 1911 உத்தரப்பிரதேச ஆரிய சமாஜ ஆரிய பிரதிநிதி சபாவிற்கு தானமாக வழங்கினார். இங்கு ஆரிய சமாஜ குருகுலம் மற்றும் தேசிய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டன. ராஜா மகேந்திர பிரதாப் மகரிஷி தயானந்தரால் ஈர்க்கப்பட்டார். அவர் ஆரிய சமாஜ இயக்கத்தில் பங்கேற்றார் மற்றும் தீண்டாமை மற்றும் வெளிநாட்டு ஆடைகளுக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டார். அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைக்க அல்மோராவில் தாழ்த்தப்பட்டதாக கருதப்படும் ஒரு குடும்பத்தின் வீட்டில் அவர் உணவு அருந்தினார். இன்று தலித்துகளுடன் உணவு உண்பது ஒரு அரசியல் தந்திரமாகிவிட்டது. ஆனால் அப்போது அத்தகைய தந்திரங்கள் இல்லை. அவர் இந்த தீய பழக்கங்களை முழு மனதுடன் ஒழிக்க விரும்பினார். சமூகத்தில் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பது அவரது கனவாக இருந்தது. அவர் இறக்கும் வரை பஞ்சாயத்து ராஜ் சட்டம், விவசாயிகள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக போராடினார். ஆனால் காலம் அனைவருக்கும் வரும். ஏப்ரல் 26, 1979 அவர் இவ்வுலகை விட்டு மறைந்தார். அவர் ஒருபோதும் கைமாறு கருதாத தனது தியாகத்தை விட்டு சென்றார். சுதந்திரத்திற்காக போராடிய ராஜா மகேந்திர பிரதாப்பிற்கு இன்றும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது அவருடைய பங்களிப்புகளையும் கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது இந்த நாட்டின் கடமையாகும். ஆரிய சமாஜத்தின் சார்பில் ராஜா மகேந்திர பிரதாப் அவர்களுக்கு 100 வணக்கங்கள்.